ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மற்றும் 22 முதல் 24 வசனங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மற்றும் 22 முதல் 24 வசனங்கள். தியான வசனம் சங்கீதம் 127 4ஆம் வசனம். 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசுத்த வேதாகமத்திலே நாம் பார்ப்போம் என்றால் எந்த பகுதியை நீங்கள் எடுத்து வாசித்தாலும் அந்த பகுதியிலே நமக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய பாடங்கள் உண்டா என்று முதலாவது நாம் தியானிக்க வேண்டும். மேலோட்டமாக வாசித்து கடந்து செல்வதல்ல. இந்த பகுதியிலே என் ஆண்டவர் என்ன சத்தியத்தை எனக்கு கொடுக்க விரும்புகிறார், எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இங்கே போதனையாக ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன போதனை இந்த வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இங்கே வசனங்களினாலே நமக்கு ஆறுதல், வசனங்களினாலே நமக்கு பொறுமை, வசனங்களினாலே நமக்கு நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நம்மை நெருக்குகின்ற நெருக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசீர்வாத குறைச்சல்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற காரியங்கள், இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எப்பக்கத்தில் நெருக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை முன்பு நமக்கு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் போதனையாக எழுதியிருக்க அந்த வார்த்தைகளினாலே நாம் பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், என் தேவனுடைய சத்திய வார்த்தை என்றைக்கும் சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை மெய்யாகவே உண்மையானதாக இருக்கிறது. அதை நம்பி நாம் தியானித்து நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கு ஆறுதல், பொறுமை, நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லுகிறது போல நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த 30வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள் என்றால், முதலாவதாக அங்கே முதல் வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். நான் சாகிறேன். இது என்ன வார்த்தை? சிறு பிள்ளைத்தனமான ஒரு வார்த்தை. தன்னுடைய சகோதரியின் மேல் பொறாமை கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. தனக்கு குழந்தை இல்லை, தன்னுடைய சகோதரிக்கு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்ற மனப்பான்மையோடு அவள் இருக்க வேண்டும். ஆனால் மாறாக அவள் என்ன செய்கிறாள்? சகோதரியின் மேல் பொறாமை கொள்ளுகிறாள். பொறாமை கொண்டு அந்த பொறாமை என்ன செய்கிறது? கணவனிடத்திலே விரக்தியை ஏற்படுத்துகிறது. விரக்தி அடைந்தவளாக கணவனிடத்திலே ஓடுகிறாள். கணவனிடத்தில் ஓடி என்ன சொல்லுகிறாள்? எனக்கு பிள்ளை கொடு, எனக்கு உடனடியாக குழந்தை வேண்டும், இல்லை என்றால் நான் சாகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது என்ன வார்த்தை? இப்படி சொல்லாதே. யாரும் சாகிறேன் என்று என்னிடம் கூறினால் நானும் இப்படித்தான் கூறுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முட்டாள் போல் பேசாதே என்று சிலர் கூறுவார்கள். ராகேல் தனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை என்பதினாலும் தன்னுடைய சகோதரி லேயால் பிள்ளைகள் பெற்றதினாலும் பொறாமை, விரக்தியினால் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று கூறுகிறாள். நாம் ஆசைப்பட்ட ஒன்று நமக்கு கிடைக்காவிட்டால் தற்கொலை தான் அதற்கு வழியா? அது முட்டாள்தனமான யோசனை, முட்டாள்தனமான தீர்மானம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல வழிகள் உண்டு.
ஒரே ஒரு வழிதான், இந்த வழி எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த வழியை நான் என்ன செய்து விடுகிறேன்? அந்த வழியை மாத்திரம் நான் நோக்கினவனாக, விரக்தி அடைந்தவனாக நான் காணப்படுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விரும்பியது கிடைக்காத போது அல்லது விரக்தியில் செத்தால் நல்லது என்று யோசித்திருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே இந்த பாடுகளை பற்றி என்ன பிரயோஜனம்? நான் சாவது எனக்கு நலம். நான் ஏன் இந்த வீட்டிற்கு பாரமாக இருக்க வேண்டும்? நான் உழைக்க முடியாதவனாக இருக்கிறேன். எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை. என்னுடைய கல்விக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் எனக்கு கிடைக்கவில்லை. என்னால் பணி செய்வதற்கு வேண்டிய சரீர ஆரோக்கியம் இல்லை. நான் எதற்கு இருக்க வேண்டும்? நான் எதற்கு வாழ வேண்டும்? நான் எதற்கு வீட்டுக்கு பாரமாக இருக்க வேண்டும்? பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டும்? ஏன் மற்றவர்களை நான் நம்பி வாழ வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமான விரக்தியிலே நீங்களும் நானும் செயல்படுவோம் என்றால் தேவன் அதை எச்சரிக்கிறார். தேவனை எச்சரிக்கிறார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் சில திட்டங்களை, தீர்மானங்களை செய்வதற்கு உங்களையும் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பியது ஒருவேளை வர தாமதிக்கும் என்றால், உங்களுடைய தேவைகள் சந்திப்பதற்கு தாமதமாகும் என்றால் பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நான் சாகிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை ஏன் இந்த வார்த்தை நம்முடைய வாயிலே வருகிறது? பரிசுத்தவான்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகளை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆம், எலியா, நான் வாழ்ந்தது போது நான் சாக விரும்புகிறேன். வல்லமையாய் தேவனுக்காக செயல்பட்ட மனிதன் விரக்தியினாலே அவனுக்கு எதிராக ராணி ஒரு சட்டத்தை போடுகிறாள், அவனை கொன்றே தீர்ப்பேன் என்று சொல்லி அவன் பயந்து தன்னுடைய ஆத்துமாவை நோக்கியபடியினாலே, தன்னுடைய சுயத்தை அவன் பார்த்தபடியினாலே, தன்னுடைய வாழ்வை முதன்மைப்படுத்தினபடியினாலே அவனுக்கு விரக்தியாகிறது. ஆகையினாலே நான் இனி வாழ்ந்தது போதும், அவளுடைய கையினால் நான் சாவதை விட நான் சாக விரும்புகிறேன், தற்கொலை பண்ணிக்கொள்ள நான் விரும்புகிறேன், நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி சூறைச்செடியின் கீழே படுத்துக்கொள்கிறான். தேவ பிள்ளையே, அவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மரணத்தை சந்திக்காதவனாக இருக்கிறான். தேவன் உன் வாழ்விலே கொண்டிருக்கிற பெரிய திட்டத்தையும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு எதிராக நான் சாகப் போகிறேன், நான் செத்து விடுவேன், இந்த உலகத்தில் நான் இருந்து பிரயோஜனமில்லை என்று சொல்லுகின்ற தவறான வீணான வார்த்தைகளை நம்முடைய உதடுகள் உச்சரிக்காது இருப்பது நல்லது. தேவனே, என்னை பலப்படுத்தும், இந்த சூழ்நிலையில் என்னை பலப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும், என்னை வழி நடத்தும். ஆண்டவரே, நான் வழிக்கு விழுந்து விடாதபடி, உம்மை விட்டு பின்வாங்கி விடாதபடி எனக்கு நீர் கிருபையை தந்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தையானது நல்ல ஒரு வார்த்தை அல்ல. அது நல்ல எண்ணமும் அல்ல, நல்ல முடிவும் அல்ல. நமக்கு கிடைக்காதது இன்னொருவருக்கு கிடைப்பது நமது தோல்வி அல்ல. வாழ்க்கையிலும் பேச்சிலும் நிதானம் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக நிதானமாக யோசித்து, வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாக பலமுறை யோசித்து நாம் நம்முடைய வார்த்தைகளை கொட்ட வேண்டும். நிதானம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையினாலே சாகிறேன் என்று சொல்லாதே. சாகிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தை தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை அல்ல, தேவன் பிரியப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல. அடுத்தாக்குள்ள நாம் இங்கே பார்ப்போம் என்றால் 2வது வசனத்திலே நான் தேவனா என்று கேட்கிறான். நான் தேவனா? அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். அருமையானவர்களே, லேயாளை காட்டிலும் அதிகமாக நேசித்த தன் பிரியப்பட்ட ராகேல் மூடத்தனமாக பேசியது யாக்கோபுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. யாருக்குத்தான் கோபம் வராது? பிள்ளை பெறுவது யாக்கோபின் கையில் இருப்பது போன்றும் அதை அவன் தர மறுப்பது போன்றும் அவள் பேசினது அவனுக்கு பிடிக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 127 அதைத்தான் சொல்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், கர்த்தர் நகரத்தை காக்கிறார், கர்த்தர் நமக்கு நித்திரை வரப்படுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். 4வது வசனம் சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இது ஏதோ என்னுடைய முயற்சியினாலே கிடைக்கிறது ஒன்று என்று எண்ணுவோம் என்றால் அது மிகவும் தவறான ஒரு காரியம். ஆண்டவர் தான் குழந்தைகளை நமக்கு கொடுக்கிறார், பிள்ளைகளை ஆண்டவர் தான் கொடுக்கிறார், அவர் கொடுக்கின்ற பிள்ளைகள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஏசாயா சொல்கிறதை பாருங்கள், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்.
பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டார்கள். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தரால் பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறார்கள். இதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகையினாலே அவன் அவனிடத்திலே சொல்லுகிறான், நான் என்ன தேவனா குழந்தை கொடுப்பதற்கு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். மனைவிகள் கணவனிடம் பேசுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்றால் அவரால் எதையும் தடை செய்யவும் முடியும் அல்லவா? அதைத்தான் யாக்கோபு சொன்னான். தேவ சித்தத்தை உடைத்தெறிய மனிதன் தேவன் அல்ல என்பதை உணர்ந்து பெண்கள், அருமையான சகோதரிகள், பொறுமையோடு நிதானமாக செயல்பட வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு திட்டினவுடன் 2 சகோதரிகளும் போட்டி பொறாமையில் குழந்தை பெறுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடைசியாக தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்க உதவினார். கற்பந்தரிப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எதுவானாலும் தேவ சித்தம் நிறைவேற தேவனிடம் வேண்டுதல் செய்வதும் பொறுமையுடன் காத்திருப்பதும் அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குழந்தை பேற்றுக்காக மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் பதஷ்டப்படவோ ஆத்திரப்படவோ அவசரப்படவோ அது நிமித்தமாய் பிறர் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதத்தின் மேல் பொறாமை கொண்டவர்களாக இருக்கவோ பிறரை திட்டி தீர்க்கவோ அல்ல. என் ஆண்டவருடைய வேலைக்கு நான் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேற தேவனுடைய சமூகத்திலே நான் வேண்டுதல் செய்வதும் மாத்திரமல்ல, பொறுமையோடு காத்திருப்பது மிகவும் அவசியம். அப்படி காத்திருக்கின்ற பொழுது தேவன் நினைத்தருளினார். நாம் விரும்பினது கிடைக்க காலம் செல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவனுடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவரே நீர் விரும்புகிறதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு சொல்லுகிறார். இந்த வார்த்தை நம்முடைய வாக்குத்தத்தமாக நாம் கொண்டு, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவருடைய வல்லமையான ஆளுகைக்குள்ளுமை ஒப்பு கொடுத்து நாம் காத்திருப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற சில காரியங்கள் தாமதமாகின்ற பொழுது அல்லது அவைகள் கிடைக்காமல் போகவிடுமோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்ற பொழுது விரக்தி அடைகிறோம், வேதனை அடைகிறோம். இதை மற்றவரிடத்திலே காட்டுகிறோம், பொறாமை கொள்ளுகிறோம், மற்றவரிடத்திலே கசப்பும் கடிந்து கொள்ளுதலை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தயவாய் எங்களுக்கு இறங்கி பொறுத்து ஆண்டவரே, நீர் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிறீர், காரணராயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய வேலைக்கு நாங்கள் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீர் செய்ய நினைப்பதை நாங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.